நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் அட்டவணையில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கங்களுக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது? சரிங்களா? which are the schedules deals with division of powers between the states and union. சரிங்களா? ரெண்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரத்துல பிரிச்சு தர ஷெட்யூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டவணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்பவுமே 7 தான். சரிங்களா? எப்பவுமே 7 தான் 7வது அட்டவணை. சரிங்களா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பவர்ஸை பிரிச்சு தரது 7வது அட்டவணை. ஓகேவா? 7வது அட்டவணை. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் அதிகபட்ச காலம். செம கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ் கேன் பி இம்போஸ்ட் இன் a state of maximum period. ரொம்ப நல்ல கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின்மா. சொல்லுங்க. President rule can be imposed in state for a maximum period of 1 year, 2 year, 6 months, 3 year. எது கரெக்ட்? எது கரெக்ட்? 6 மந்த்தா? கரெக்டா? 6 மந்த்ஸ்ங்கிறது கரெக்டாமா? 6 மந்த்ஸ்ங்கிறது கரெக்டா? சூப்பர் கொஸ்டின் இது. 3 ஆண்டுகள். சரிங்களா? 3 ஆண்டுகள் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா தெரியும் அத. அந்த சரிங்களா, பிரசிடென்ட் ரூலை கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா தெரியும். அது மேலாப்ல படிச்சீங்கன்னா 6 மந்த்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா அது தெரியும். 3 மந்த்ஸ், 3 இயர்ஸ், சாரி 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள். எப்படி சார் 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மாசம். சரிங்களா? 6 மாசம் தான் ஒரு பிரசிடென்ட் ரூல போட முடியும். அதுக்கு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 6 மாசம் ஃபர்ஸ்ட் போடலாம், நெக்ஸ்ட் ஒரு 6 மாசம் போடலாம், நெக்ஸ்ட் ஒரு 6 மாசம் போடலாம். அப்படியே 6 மாசமா போட்டு 3 வருஷம் வரைக்கும் கொண்டு வரலாம். சரிங்களா? 3 வருஷம் வரைக்கும் கொண்டு வரலாம். 3 தடவை 6 தடவை, சாரி 5 தடவை 6 மாசம் போட்டு 3 வருஷம் வரைக்கும் கொண்டு வரலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா 3 இயர்ஸ் வரை நீட்டிக்கலாம். கரெக்ட். சரியா? ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதிகபட்ச காலம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம். சரிங்களா? அதுதான் கொஸ்டின். அப்போ ஆன்சர் 3 வருஷம் தான். சரிங்களா? ஆன்சர் 3 வருஷம் தான். சரியா? சரி, ஓகே. ஈஸியான கொஸ்டின் தான் இது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்ப பார்த்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம படிச்சுன்னா ரொம்ப இருக்கும். சரிங்களா? சரி சரி, கரெக்டா ஷெட்யூல்ஸ் எல்லாம் இப்ப சொல்லிருங்களேன் யாராச்சும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன? கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் எல்லாம் பாத்துருவோம். 12 ஷெட்யூலா எல்லாத்தையும் பாத்துருவோம். டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன? டக்கு சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? நேம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. செகண்ட் சொல்லிருங்க. செகண்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் அலவன்ஸ் அண்ட் சேலரி. வெரி குட். சரிங்களா? எமோல்மெண்ட்ஸ், அலவன்ஸ் அண்ட் சேலரி, சம்பளம் மற்றும் பணிகள். சரிங்களா? ஓகே. தேர்டு சொல்லுங்க. தேர்ட், மூன்றாவது பதவி பிரமாணம், உறுதிமொழிகள், ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஓகே. ஃபோர்த் சார் ப்ளீஸ் ரீட். இல்லம்மா டைம் ஆயிடுச்சு. ஃபோர்த் இதுதான். இந்த ஃபோர்த் தான் நம்ம பார்த்தது. அலோகேஷன் ஆஃப் மாநிலங்களின் ராஜ்யசபா, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் இடஒதுக்கீடு. இதுலதான் அந்த ஃபோர்த் ஷெட்யூல்ல தான் நம்ம பார்த்தது வரும். அந்த SC/ST பார்த்தோம் இல்லையா? அதுதான் இந்த ஃபோர்த் ஷெட்யூல்ல வரும். சரிங்களா? ஃபோர்த் ஷெட்யூல்ல அதுதான் வரும்.
ஃபிஃப்த் ஷெட்யூல் ஃபிஃப்த் வெரி குட் ஃபிஃப்த் ஓகே வெரி குட் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாஸ் ப்ரொவிஷன்ஸ் சரிங்களா அதுதான் வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஏடிஎம் ஸ்கொயரா ஏடிஎம் ஸ்கொயர் சிக்ஸ்த் ஏடிஎம் ஸ்கொயர் சிக்ஸ்த் ஏடிஎம் ஸ்கொயர் வடகிழக்கு மாநிலம் ஏடிஎம் ஸ்கொயர் செவன்த் இப்ப பார்த்தோமே டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சரிங்களா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் தான் செவன்த் ஓகேவா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எய்த் லாங்குவேஜா எய்த் லாங்குவேஜஸ் ஓகேங்களா லாங்குவேஜஸ் எய்த் மொழிகள் லாங்குவேஜஸ் சரிங்களா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சரிங்களா சரி நயன்த் இப்ப படிப்பேன் நயன்த்மா லேண்ட் ரிஃபார்ம்ஸா ஓகே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நயன்த் சட்ட திருத்தம் எப்பமா கொண்டு வந்தாங்க 9வது ஷெட்யூல எப்போ கொண்டு வந்தாங்க 9வது ஷெட்யூல் எப்போ கொண்டு வந்தாங்க பாருங்க இதுலயே கன்ஃபியூஸ் ஆறீங்க 9வது ஷெட்யூல் எப்போ கொண்டு வந்தாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சரிங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 சரிங்களா 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதுதான் சரிங்களா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 சரி 10th 10வது ஷெட்யூல் இது 10வது ஷெட்யூல் நிறைய சொல்றீங்க வரிசு நிதி புலனாய்வு கட்சித்தாவல் வெரி குட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா சரிங்களா ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985ல சேர்த்திருப்பாங்க கட்சித்தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 52nd அமெண்ட்மெண்ட் சரிங்களா 52வது அமெண்ட்மெண்ட் 1985ல சேர்த்திருப்பாங்க 11-12 பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகாவா பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் கரெக்டா பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சரிங்களா 73-74 சட்ட திருத்தங்கள் 1992 73-74 சட்ட திருத்தங்கள் 1992 ஓகேவா சரி ஷெட்யூல்ஸ்லாம் படிச்சுக்கோங்க ஈஸி தான் ஷெட்யூல்ஸ்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி ஓகேவா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவாம்மா சரி